ஆன்லைனில் சுட்டிக்கானமாக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்த அன்னைக்கே அவளுக்கு போட்டு பார்த்தேன். சரியா தான் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேட்சிங்கா மேடம்க்கு மண்டையில போடுறது, கையில போடுறது, அப்புறம் ஷூ இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்றதுனால குடுக்காமலே வச்சிருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் வாங்க முடியாமலே போச்சா. சரி வாங்கின ட்ரெஸ்ஸையாவது குடுப்போம்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அவ வீட்டுக்கு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டதும் போய் அப்பாட்ட காட்டிட்டு வான்னு சொன்னது தான் விறுவிறுன்னு போயிட்டா. அப்புறம் அவங்க அப்பா போயிட்டு இந்த அத்தைக்கு ஸ்நாக்ஸை கொடுன்னு சொல்லி இந்த தூக்கு கொடுத்து விடவோ தூக்கிட்டு வந்தவ ஆர்வமா வீடியோஸை பார்த்துட்டு இருந்ததுனால கடைசி வரைக்கும் ஸ்நாக்ஸை கொடுக்கவே இல்லை. அப்புறம் இந்த அத்தைக்கு 4 நாள் கழிச்சு பார்த்ததுனால மேடம் செம்ம ஹாப்பி. கேட்டதும் முத்தமெல்லாம் கொடுத்துட்டாங்க. என்ன அப்போ மேடம் ட்ரெஸ் எதுவும் போடாம பப்பி ஷேமா இருந்ததுனால வீடியோவில் ஆட் பண்ணல. லஞ்சுக்கு ஹஸ்பண்டுக்கு கேரட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். இதில் வந்து தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் முட்டை உடச்சி ஊற்றி செய்ய போறேன்னா ஸோ தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டேன். எப்படி பண்ணனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த இடிச்சு பூண்டு தாங்க மெயினாக. அப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், துருவன கேரட்டை சேர்த்துட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு கேரட் வெந்தது முட்டையை உடச்சி ஊற்றி சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அவரைக்காய் பொரியலும் அப்புறம் அப்பளம் வச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்சை வந்து போர்ட்டலில் போட்டு விட்டேன்.